எனக்கு கல்யாணம் இப்பதான் சார் ஆயிருக்கு. we lost our first baby. இது மற்றவங்களுக்கு வேணா கேலி பொருளா இருந்துட்டு போயிடலாம் சார். இது எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் தாண்டி இப்பயும் நான் எங்கேயாச்சும் இதை சிம்பத்திக்காக எனக்கு யூஸ் பண்ணணும்னா நான் எப்பயோ யூஸ் பண்ணி வந்த டிராமா கேமா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க சார். அது எனக்கு விஷயமே கிடையாது. ஆனா ஒரு பொண்ணு டிவிக்கு எதிராக பேசுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணை நீங்க இப்படி மனசாட்சி இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டரை டிஃபைன் பண்ணி அந்த பொண்ணோட பேரை கெடுத்து இதுலதான் சம்பாரிச்சு வந்து இதுலதான் நீங்க ஜெயிக்கணும்னா எனக்கு சொல்றதுக்கு வேற எதுவுமே வார்த்தைகள் கிடையாது சார். என் மேல எந்த தப்பும் இல்ல. எனக்கு மடியில கனம் இல்ல, வழியில பயம் கிடையாது. அப்படி நீங்க யாராச்சும் என்னைய நம்பி ஏமாந்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து கேஸ் கொடுங்க. என் கேஸ் எடுக்கல, ஃபர்ஸ்ட் நான் கொடுத்ததை நீங்க கொடுங்க. அவங்க எடுப்பாங்க, அவங்க வந்து விசாரிக்கட்டும். என்ன நானும் என் கணவரும் குற்றமற்றவர். நாங்க வந்து இதை லீகலா வந்து இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ப்ரூவ் பண்ணிக்கிறோம். நான் பிரஸ் மீட் கொடுக்காம நான் எதுவுமே கொடுக்காம இந்த விஷயத்த பத்தி பெருசா பேசாம இருந்த ஒரே காரணம் நான் சட்டத்தை நம்பி ஓகே அதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இன்ஸ்டன்டா இன்ஸ்டாகிராம் மூலியமா சிஎம் ஆனாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயண்ணாவை எல்லாரும். இன்ஸ்டன்டா அவங்க ஆட்களை காப்பாத்தி அவங்களுக்கு எதிராக பேசுறவங்க மேல இந்த இன்ஸ்டன்ட் தாக்குதல் நடத்துறத விட்டுவிட்டு அவர் வந்து கண்டிப்பா மக்களுக்கு இன்ஸ்டன்டா ஏதாச்சும் பண்ணாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு வேண்டிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்களே ஜூலி அவர்களோட ப்ரெஸ் மீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுச்சோ அதெல்லாமே எனக்கும் தோணுச்சு. அதை அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். முதல் வேலையாக அவங்களுக்கு நடந்த அந்த ஒரு துயருக்காக உண்மையாகவே ஒரு பொண்ணாக ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது எந்த ஒரு பெண்ணுக்குமே. அதனால் இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்க வேண்டாம் அப்படிங்கிறத வந்து நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், இவங்க வந்து ஆரம்பிக்கும்போது என்னமோ ரொம்ப சுகமாக தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் முடிக்கும்போது வழக்கம் போல் வன்மத்தை கக்கிட்டு முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து டிவிகே தொண்டர்களையும் டிவிகே கட்சிகளையும் டிவிகே தலைவரையும் பற்றி தவறாக பேசினதுனால இவங்களை பற்றி மற்றவங்க தவறாக பேசினாங்களாம். அப்போது அவங்களுக்கே தெரியுது நம்ம பேசுனது தப்பு, அதனால் அவங்க நம்மளை தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து இப்போ டிவிகே மேலே மட்டுமே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இனிமேலாவது அவங்களோட உடலையும் வாய் வார்த்தைகளையும் கவனமாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்பவே நல்லது, நம்மளுக்கும் நல்லது, ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணட்டும். இனி இந்த ப்ரெஸ் மீட்டில் இருந்தே நம்மளுக்கு நிறைய ப்ரூஃப் எல்லாம் கிடச்சிருக்குது. அது என்னென்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.